அடுத்தது நம்ம என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைப்பால். ஃபஸ்ட்டு தண்ணி கொதிக்கிறது எப்படி கொதிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி கொஞ்சம் வேகமாக வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். அதுக்குள்ளே முருங்கைப்பூவை நீங்கள் உதுக்கிடுங்க பார்ப்போம். நான் பால் எடுத்து வச்சுறேன். உங்களுக்கு சின்ன அளவில் நான் செஞ்சு காமிக்கிறேன். அடுத்தது பிஸ்னஸ் மெத்தடுக்கு பெரிய அளவில் எப்படி செய்யணுங்கிறத டெமோ மட்டும் காமிக்கிறேன். ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, முருங்கைக்காயை டக்குன்னு கட் பண்ணிடுங்க. ஆமாம், அந்த காய் இல்லை, அது நல்லா கழுவிட்டு தொடச்சி எடுத்து வச்சுருக்கு பாருங்க, அந்த காயை கட் பண்ணுங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும், நல்லா பபிள்ஸ் வர மாதிரி வரணும். இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும். அந்த இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்து பிடிச்சி வச்சிருங்க. கையோட முருங்கைக்காயும் நம்ம அவங்க கட் பண்ண வேகத்துக்கு அதை நம்ம ஆவியில் வச்சு எடுக்கணும். இதை மட்டும் வந்து பார்த்துக்கோங்க. அதாவது இந்த பாத்திரத்துக்குள்ள இந்த பாத்திரம் போகக்கூடாது, மேலே அப்படியே இருக்கணும். ஓகேங்களா? அந்த தண்ணியோட ஆவி தான் பாலை சூடு பண்ணணும், அந்த மாதிரி இருக்கும். இதில் நம்ம பாலை ஊற்றிடுறோம். இந்த பால் எப்படி இருக்கணும்னு சொன்னால் ஞாபகம் இருக்கா? பசும்பாலாக இருக்கணும், நல்லா காய்ச்சி ஆற வச்சதாக இருக்கணும். இப்போ நல்லா சூடாகணும். சரிங்களா? அந்த தண்ணியோட ஆவியில் இங்கே ஹீட் ஆகணும். கொஞ்சம் இதானதுக்கப்புறம் முருங்கைப்பூ ரெடி பண்ணிட்டீங்க, கொண்டாங்க. வீடியோ எடுக்காதீங்க, நான் தான் உங்களுக்கு தயாராக வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறேன்ல, அப்புறம் எதுக்கு வீடியோ எடுக்கிறீங்க? ஏன்னா நீங்கள் வீடியோ எடுத்தீங்கன்னா நீங்கள் கவனிக்க மாட்டீங்க. உங்களுக்கு நான் வீடியோ அனுப்புகிறேன். ஓகே ஓகே ஓகே, வாங்க நீங்கள் கவனிங்க, இங்கே வந்து நின்று கவனிங்க. பூவை ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஏற்கனவே நல்லா கழுவி ஈரம் இல்லாமல் சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். கழுவாத பூவை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இது சீசன் டைம், நல்லா இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது அந்த வசந்த காலத்தில் கிடைக்கக்கூடிய பூ ரொம்ப நல்லாயிருக்கும், சுவையும் மனமும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் பாருங்கள், இந்த தண்ணி மேலே இதாகிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்குவோம். நீ பாருங்கள், இந்த தண்ணி எப்படி கொதிக்குதுன்னு பாருங்கள். அந்த இதுதான் இங்கே பாயில் ஆகும். பால் சூடாயிருச்சு, லைட்டாக தொட்டு பார்த்துக்கலாம். நம்மளோட கை பொறுக்கிற சூடுக்கு அடுத்த சூடு லெவலில் இருக்கணும். இப்போ நான் 1 டம்ளர் மட்டும்தான், நீங்கள் குடிக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டீங்க, அதனால் உங்களுக்கு மட்டும் 1 டம்ளருக்கு அளவாக நம்ம பூ போட்டுறோம். இது நமக்கு டைமிங் எதுவும் இல்லை, எந்த அளவுக்கு நம்ம காய்ச்சுறோமோ அந்த அளவுக்கு நல்லது. நல்ல சுண்ட காய்ச்ச வைக்கிறதும் வைக்கலாம், ஆனால் அதுக்கு பால் கொஞ்சம் அதிகமாக பிடிக்கும். இல்லை, பேக்கெட் பால் அவாய்ட் பண்ணிடுங்க, பசும்பால். ஏன்னா முருங்கைங்கிறது நம்ம ஹெல்த்துக்காகத்தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். அந்த இடத்துல நார்மல் பசும்பால், நாட்டு பசும்பால்லாம் தேவையில்லை, நார்மல் பசும்பாலே யூஸ் பண்ணிங்கனாலே போதும். தண்ணி பால்னாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ப்ராசஸ் எதுவும் பண்ணாத பால் தானே. நீங்கள் தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ணாதீங்க. எஸ், பிஸ்னஸ் மெத்தேடு தான். சின்ன பாத்திரத்தில் உங்களுக்கு காமிக்கிறேன், அவ்வளோதான். அதுக்குள்ளே நம்ம நாட்டு சர்க்கரையை எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு நாட்டு சர்க்கரை தான் யூஸ் பண்ணணும், வெல்லம் யூஸ் பண்ண வேண்டாம். சில நேரங்களில் திரிஞ்சிரும்,
கருப்பட்டி இதெல்லாம் போட்டிங்கன்னா சில நேரங்களில் திரிஞ்சிருது, சில நேரங்கள் நல்லா இருக்கு. நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க. ஆமாம், டைமிங் வேணும், டைமிங் முக்கியம்தான். இல்லை, நீங்கள் பால் குடிக்கலைனாலும் என்ன சொல்கிறேன் தெரியுமா, கொஞ்சமாக டேஸ்ட்டு பார்த்துருங்க. போதும், காஞ்சிருச்சு. ஓகேங்களா, அடுத்து வடிகட்டிடுவோம். இல்லை, நீங்கள் இதை எவ்வளோ நேரம் வேணாலும் சுண்டை காய்ச்சலாம், அதனால் ஒன்றும் இது இல்லை. பாதாம் பால் எப்படி நம்ம காய்ச்சுறோம், ஓகேங்களா, இப்போ அதை நம்ம காய்ச்சோம் பார்த்தீங்களா பாதாம் பால், அது மாதிரியும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு சூடு ஆறி இருக்குன்னு. ஆமாம், பால் காய்ச்சல நம்ம சிம்மில் வச்சு தான் கொண்டு போகணும். இது பார்த்துக்கோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம், அப்புறம் எடுத்துக்குவோம். இதே பூவை நீங்கள் என்ன பண்ணலான்னா அடுத்த பால் காய்ச்சறதுக்கும் போட்டுக்கலாம். ஆனால் அப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ் பூ போட்டிருக்கணும் கண்டிப்பாக. இந்த பூவும் யூஸ் பண்ணிக்கோங்க, ஃப்ரெஷ் பூவும் போட்டுக்கோங்க. ஆனால் இதுவே ஒரு 1 மணி நேரம், ஒரு 1/2 ஹவருக்கு மேலே நல்லா காய்ச்சிருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பூ யூஸ் பண்ண வேண்டாம். இன்னும் கொஞ்சம் கொதிச்சிருக்கணும், இவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் கொதிச்சா உங்களுக்கு போதும். நாட்டு சக்கரை போட்டுக்கிறோம். சுகர் எந்த அளவுக்கு வேணுமோ அது. இன்னும் கொஞ்சம் சுகர் வேணும்னாலும் ஒரு சிலர் தூக்கலாக சுகர் போட்டு சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் அளவாக போட்டுக்குவாங்க, ஒரு சிலர் ரொம்ப கம்மியாக போட்டு குடிப்பாங்க. இது நீங்கள் வீட்லையும் செஞ்சுக்கலாம், இதை ஒரு பிஸ்னஸ் மெத்தடாகவும் கொண்டு போகலாம். ஓகேங்களா, இப்போ பருத்திப்பால், பாதாம் பால் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி நீங்கள் கொண்டு போகலாம். குடிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அடுத்தது இதை நீங்கள் பிஸ்னஸ் மெத்தடுக்கு பெரிய லெவலில் செய்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த பாத்திரத்தை எடுத்துருவோம். இல்லை, இதை மட்டும் பார்த்த உடனே பால் குடிங்க. இப்போ இந்த மாதிரி பெரிய பாத்திரத்தை வச்சுக்கிறோம். இப்போ அந்த சின்ன பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, இப்போ இந்த பாத்திரத்தில் நம்ம தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம்ல, இதே மாதிரி இந்த பாத்திரத்தில் தண்ணி தேவையான அளவுக்கு நம்ம ஊற்றிக்கிறோம். ஓகேங்களா, இது டெமோ தான், அதனால் இதில் நான் எதுவும் இது பண்ணல. இதுக்கு மேலே மூழ்காத அளவுக்கு, அதாவது உள்ளே போகாத அளவுக்கு இன்னொரு மேலே ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் நீங்கள் பால் ஊற்றி கொஞ்சம் சூடாறினதுக்கப்புறம், காய வச்ச பால் ஊற்றி கொஞ்சம் சூடாறினதுக்கப்புறம் முருங்கைப்பூ தேவையான அளவுக்கு, எந்த அளவுக்கு நான் போடணும்னு சொல்லியிருக்கேன்ல அந்த அளவுக்கு நீங்கள் போட்டு நல்லா காய வைக்கிறீங்க. ஓகேங்களா, நல்லா காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் கஸ்டமருக்கு எடுத்து கொடுக்கலாம். இல்லை அப்படியே அந்த அடுப்பு இந்த மாதிரி சிம்மில் வச்சுட்டு
இப்போ இண்டக்ஷன்லேயும் நீங்கள் வைக்கலாம், கேஸ்லேயும் வைக்கலாம். கேஸில் வச்சிங்கன்னா ரொம்ப மைல்டாக சிம்மில் வச்சுருங்க. அப்படியே மெதுவாக சூடாக்கிட்டே இருக்கட்டும். ஒரு டைம் சூடு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த சூடு ஆறாமல் இருக்கிறதுக்காக சூட்லேயே இருக்கிற மாதிரி ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி கொண்டு போயிட்டீங்கன்னா அப்பப்போ கஸ்டமர் கேட்க கேட்க அந்த பாதாம் பால் மாதிரி ஒதுக்கி விட்டுட்டு அதை மட்டும் எடுத்துட்டு சர்க்கரை போட்டு நீங்கள் தாராளமாக கொடுத்துடலாம். ஓகேங்களா? இது ஒரு ஈவினிங் பிஸ்னஸ் மாதிரி, நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வெறும் முருங்கைப்பாலை கம்பேர் பண்ணல, அதாவது வெறும் முருங்கைப்பால் மட்டும் இல்லாமல் அதோட ஏதாவது ஒரு வடை இல்லை கொழுக்கட்டை, போண்டா இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரம் இல்லை வேற ஏதாவது ஒரு இனிப்பு இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸையும் 2-3 ஸ்நாக்ஸ் சேர்த்திட்டிங்கன்னா அது இது சாப்பிட்டு டீ காஃபிக்கு பதிலாக இந்த முருங்கைப்பால் குடிச்சிட்டு கஸ்டமர் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுப்பாங்க. நம்ம கஸ்டமர் அந்த மாதிரி எடுத்துக்குவாங்க. நீங்கள் அந்த மாதிரியும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். அடுத்தது இப்போ இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் பாருங்கள். ஓகே, இதில் வச்சிட்டோம்ல. இல்லை அதே முடி கொடுங்க. எத்தனை டைம் கழுவுறது? இப்போ தானே நீங்கள் வேக வச்சீங்க. நேற்று முந்தா நேற்றுனா நீங்கள் கழுவித்தான் ஆகணும். இப்போ தானே நீங்கள் இது பண்ணீங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிடுறோம். தண்ணி முதல்ல கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் இந்த காயை நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஓகேவா? இது ஆவியில் வேகிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா அடுத்த ப்ராசஸ்க்கு போயிடலாம்.